சும்மா சும்மா விழுந்து போறதில்ல, விழாமல் அவருக்காய் நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவாராக. இல்ல சொல்ல போற கட்டளைகள் யதார்த்தமானவைகளா இருந்தாலும் அதுதான் சத்தியம். பரலோகத்திலே நியாயத்தீர்ப்பு நாட்களை சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்கள் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளை நினைவுபடுத்தி காட்டுவார். உங்கள் போதகர் மூலமாக உங்களுக்கு நான் பேசினேன், அதை ஏன் செய்யவில்லை என்று கேட்டுவிடக்கூடாது. செய்தீர்கள் என்று சொல்லி அவர் நம்மை கனப்படுத்த வேண்டும். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எத்தனை இந்த மணி முடிகிற வரைக்கும் எத்தனை குறிப்பை ஆண்டவர் பேசுகிறாரோ பேசட்டும். மீதி இருக்கிறதை மாலை ஆராதனையிலே தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். வாய்ப்பு இருக்கிறவர்கள் மீண்டும் வாருங்கள், சேர்ந்து தியானித்து ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்ள அவர் நமக்கு நன்மை செய்வாராக. முதல் ஆசீர்வாதம், நான் கர்த்தர் என்றால், இயேசுவாகிய நான் தான் உன் தெய்வம் என்று சொன்னால், முதலாவது நீ செய்ய வேண்டியது 3வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் அவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும், அடுத்து வாசிங்க, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை யாரெல்லாம் கனப்படுத்துறீங்களோ அவங்கெல்லாம் சொல்கிறீங்க, என் தேவன் எனக்கு, இயேசு எனக்கு தெய்வமாக இருக்கிறார், என் தேவனாய கர்த்தர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார், இயேசு தான் என்னுடைய மீட்பர், இரட்சகர், கொலசாமி, எல்லாம் அவர் தான் அப்படின்னு சொல்கிறவங்க யாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஓடோடி தடைகளை தாண்டி பலவீனத்தின் நடுவிலையும் சோர்வு நடுவிலையும் கனப்படுத்தி ஏசப்பாவுக்காக வரவங்க. பாஸ்டர் திட்டுவாருன்னு வர கூட்டம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு ஒரு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எழும்பி வருது பாருங்க, அவர்களை தான் பார்த்து சொல்லுகிறார், எஸ், நான் உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற வரைக்கும் நீ பாக்கியமுள்ளவனாய் இருப்பாய், ஒரு நன்மை குறைவுபட்டு போகாதபடி என்னுடைய ஆலயமாகிய ஜெப வீட்டிலே உண்டாயிருக்கிற நன்மையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு நான் செவி சாய்த்து உனக்கு பதில் தருகிறேன். இது என்னுடைய வீடு, அநேகருக்கு இது ஜெப வீடா இருப்பதா. கர்த்தர் ஆலயத்தை நேசிக்கிறார். ஓய்வு நாள் ஆராதனை நீங்கள் கனப்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், பிழைத்திருப்பீர்கள். அல்லேலூயா.